இங்கே வாங்கோ, சீனிவாசம் பிரசாதம் வாங்கிக்கோங்கோ. எனக்கு என்ன அளவோ என்ன மாயமோ என் உடம்புல என்ன வியாதி வந்தாலும் எந்த புண்ணு வந்தாலும் என்னால் தாங்கிக்கிட முடியும். ஆனால் உனக்கு கல் மல் கண்ணு கல் மண் கரடு முரடு அந்த பாதையில் நடந்து வந்து கீழே விழுந்து உன்னால் நடக்கக்கூட முடியலை. தலையில் கட்டு நான் தான் என் வாழ்நாள் முழுக்கும் என் அபிராமியை தூக்கிட்டு சுமந்து வாழணும். அபிராமி, எனக்கு என்ன வியாதி வந்தாலும் என்ன கீழே விழுந்தாலும் என்னால் தாங்கிக்கிட முடியும். அபிராமி, என் கஷ்டம் என் துன்பம் எனக்கு அழுகையாக வருது. என் சோகத்தை என் கஷ்டத்தை அதை உன்கிட்ட சொல்லி உனக்கும் அந்த சோகம் கஷ்டம் சோகம் வந்துடக்கூடாது. அது என்னோடய போகட்டும். அபிராமி, அபிராமி, நான் ஒரு லெட்ரு எழுதுன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் வார்த்தையால் கவிதை மூலியமாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எழுத்துல மட்டும் எனக்கு வராது. அபிராமி, சொல்லுங்க. கண்மணி, அன்போடு நான் எழுதும் கடிதமே, அங்க நீ நலமா, நான் சுகமா அப்படின்னு எழுதிக்கோ எழுதிக்கோ. கண்மணி, அன்போடு நான் எழுத கடிதமே, சௌக்கியமே, டாண்டா டாண்டா டாடா டாண்டா தும் து தும் து தும் தூரு துண்டு தும் டாண்டா 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 டாண்டா. அது என்ன அளவோ என்ன மாயமோ, எனக்கு என்ன வியாதி வந்தாலும் என்ன காயம் வந்தாலும் என்னால் தாங்கிக்கிட முடியும். ஆனால் அபிராமிக்கு வந்தா தாங்கிக்கிட முடியாது. ஏதோ லெட்ரு எழுதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கங்கே மானே, பெண்ணே, கனியே, மொழியே, விழியே எல்லோரும் பார்க்கும் விழிகளேன்ட்டு அந்த லெட்டரில் இடவில் கொஞ்சம் கவிதை சேர்த்துக்கோ. அபிராமி, என் அபிராமி, கண்மணி, நான் அங்கே சௌக்கியந்தான், நீ இங்கு சௌக்கியந்தான், லால லாலலா லால லாலலா லால லாலலா லால லாலலா. கண்மணி, நான் எங்க கழுதவே, நான் எங்க சௌக்கியமா, உன்னை நினைச்சு பார்க்கையில் மனசு கஷ்டம் இருக்கு. இது நினைக்க கவிதை கவிதை மூணு எழுதிட்டேன். கண்மணி, அன்போடு நான் எழுது கடிதம், சௌக்கியமா, லால லாலலா லால லாலலா டாடா 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 டாடா. அப்படியே எழுதிட்டியா அபிராமி? அபிராமி, அப்படியே நீ எழுதிட்டியா? நான் நினைக்கிற மாதிரி அபிராமி, இது மனித விரும்பும், இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, எதையும் தாங்கும் புனிதமான காதல். காதல் எதையும் தாங்கும், இது மனித காதல் அல்ல 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 அல்ல, எதையும் தாங்கும் புனிதமான காதல். அபிராமி, இதோட என்ன நான் ஆசைப்படுறோம் என்னென்ன எனக்குள்ள கவிதை வருது, அது அப்படியே லெட்டராகவே படித்து பாட்டாவே சொல்லிட்டே. அபிராமி, அபிராமி, வா அபிராமி, நம்ம வேற இடத்துக்கு போ. அபிராமி, அபிராமிய நம்மளுக்கு தூக்கி நான் தானே சமைக்கணும். அபிராமி, அபிராமி. ஒன்றிய தலைவர் அப்படியே ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. கூட்டங்கள் அப்படியே ரொம்ப சுகசோதியாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் வந்து பார்க்காரு. அந்த கரண்ட் தயார் பண்ண
கரண்ட் ஆராய்ச்சியாளர் வந்துட்டார். கார் மெக்கானிக்கு கண்டுபிடிக்கவர் அவரும் வந்துட்டார். 10 மைல் தூரம் திங்கர் கடை வைக்கிறதுக்கு கொடுத்தாரு, அவரும் வந்துட்டார். பஸ்ஸு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கவங்க வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து, ஐயா ஏதோ எல்லா மத தெய்வமும் நமக்கு மெட்டியில் புதையல் மூலியமாக கொடுத்துட்டாங்க ஐயா. இது இல்லாமல் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே கிடச்சிருச்சு. ஏதோ வேலைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதே மெட்டீரியலை பார்த்து என் கூட இருக்க ஒர்க்கர்ஸு அவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது தச்சமையாக நாங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் ஐயா அப்படின்னு ஒன்றிய தலைவர்கிட்ட எல்லோரும் பேசுகிறாங்க. இன்னும் நிறையா வந்து நம்ம ஊர் ஃபுல்லாக வண்டிகள், கார்கள், ரைட்டுகள் வர்றதுக்கு எங்கள் கூட இருக்கவங்ககிட்ட விஞ்ஞானி ஆராய்ச்சியாளரும் அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும். அதை பார்த்து நீங்கள் ஆராய்ச்சி கண்டுபிடிங்க. அப்புறம் நம்ம ஊர் ஃபுல்லாக வண்டி, காரு, ரைட்டு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப் ஆயிரும். இப்போ நாங்கள் 1 1 2 2 கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ வண்டியெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துட்டேன். வண்டியில் காரை ஒன்று சேர்த்துட்டோம், பெரிய காரை ஒன்று சேர்த்துட்டோம், பழசெல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம், பைக்கெல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம், எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். இன்னும் அதுக்குள்ளே கருவிகள் எலக்ட்ரிஷன் மூலிமா போகிற மாதிரி தான், எலக்ட்ரிக் பெட்டியில் கரண்ட்டை போட்டு போகிற மாதிரி தான் எல்லா வாகனத்தையும் நம்ம ஓட்டுற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல் பூரா ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தச்சமயத்துக்கு 1 2 3 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் அப்படின்னு பைக்குக்காரங்க, அந்த கார் மெக்கானிக்காரங்க, கரண்ட்டு தயார் பண்ணக்கூடியவங்க, இப்படி எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம பிளாஸ்டிக் கவுர்காரங்களை கூப்பிடுதாங்க. ஆமாம், அந்த ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானியாளர் எல்லாருமே கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா அந்த கலரு சருவத்தெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான கலரு, சிவப்பு, பச்சை, ஊதா, நெய்ப்புழு, கருப்பு, ஊதா காம்பினேஷன் கலரு, இந்த மாதிரி கலர் சருவத்தால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அந்த காரு, பைக்கு, பஸ்ஸு, எலக்ட்ரிஷு இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. அதுக்கு வேலை யூஸ்ஃபுல்லதுக்கு வருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே சர்வத்தால் கண்டுபிடிக்கவர், ஐயா கலர்லாம் மெட்டீரியல் எதுவும் கிடைக்கல, அது எப்படி கண்டுபிடிக்குன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அடுத்த சென்மத்தெல்லாம் அடுத்த தலைமுறையில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்குள்ளே ரெடி பண்ணி ஏதாவது நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. கலர் சர்வத்தால், நல்லா டைட்டாக உள்ள சர்வத்தால், கலர் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா தெரியும். சோப்பு தெரியணும், மஞ்சள் தெரியணும், நெய்ப்புழு தெரியணும், பச்சை சோப்பு காம்பினேஷன் தெரியணும், சாம்பல் கலர் சிவப்பு காம்பினேஷனாக, இப்படி காம்பினேஷனாக கலர்லேருந்து ஃபுல்லாக பார்க்கும்போது தெளிவாக நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு கலர் சர்வத்தால் நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன். ஆனால் இந்த சென்மத்தல் தலைமுறையில் என்னால் முடியாது, அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறைலாம் என்னால் முடியும் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. சரி ரைட்டா, அடுத்த தலைமுறைக்கு ஜென்ரேஷன் இங்கே கொடுப்பாங்க அப்படிங்காப்புல. அப்போ ஒன்றிய தலைவர் பேர் கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷப்படுத்துக்கிறதாப்புல. சரி ரைட்டு ஐயா, அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி மூவிங்கு செயலுக்கு கொண்டு வந்துடுவோம், இந்த ஆராய்ச்சியை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்காப்புல. இதோட பண்ணுங்க அப்படிங்காப்புல. அப்போ அந்த கதாசிரியர் வந்திருக்காரு. என்ன கதாசிரியரே, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படிங்காப்புல. நல்லா இருக்கேன், ஏதோ உங்கள் புண்ணியத்தை நல்லா இருக்கேங்கய்யா. அன்றைக்கி சபையில் கூட்டத்தை நீங்கள் பேசிட்டீங்க, அதுலேருந்து எவ்வளோ தொழிலை கற்றுக்கிட்டோம், இந்த தொழிலை ஏன்டா கற்றுக்கிட்டேன்னு எனக்குள்ளே ஃபீலிங்கி அது சோகமாக இருக்குது. சில இடத்துல உட்காந்து அழுதுதம்யா. அப்போ தான் கொஞ்சம் மனப்பாரம் கம்மியாகி கொஞ்சம் தைரியமாக நல்லா யாரோடைய தைவு எழுப்பு உதவி இல்லாமல் நானே என் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. அப்புறம் நம்ம ஒன்றிய தலைவர், ஊருக்காரங்க எல்லாருமே நிற்கிறாங்க.
கதாசிரியரே, உன்னை வந்து நான் நக்கல் பண்ணுறேன், கிடாய்க்கிறேன், இதனால் காமெடி பண்ணணுன்னு நீ தப்பாக நினைக்கிறதா இருந்துச்சுன்னா சில விஷயம் நான் வந்து ஒரு தமாஷா காமெடியாக உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அதை விருப்பம் எடுத்துக்கிட்டேன்னா விருப்பம்னு சொல்லிடு, விருப்பம் எடுக்கலைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு, நான் விட்டுருறேன். அது உன்னுடைய லைஃப்பை பொறுத்து, அது உன்னுடைய பர்சனலில் வந்து நீ எதை வந்து சூஸ் பண்ணுவ, எதை சூஸ் பண்ண மாட்டான்னு அது உனக்கு தான் தெரியும் அப்படிங்காப்புல. ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறதுமே. நீங்கள் காமெடியாக சொன்னாலும் சரி, எடக்கா சொன்னாலும் சரி, இல்லை நக்கலாக கூட சொன்னால் கூட நான் எடுத்துக்கிறேன் ஐயா அப்படிங்காப்புல. சரி பேசலாம்ல அப்படிங்காப்புல. தாராளமாக மனம் விட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ மக்கள் மத்தியில் வந்து எப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கங்க ஐயா, நான் உங்களுக்கு அனுமதியை கொடுத்துட்டேன், அப்புறம் அந்த அனுமதியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுகிறாப்புல. பேசிட்டு, ஆமாம், கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே, அந்த கதையை பற்றி ஒரு சின்ன சீனு அப்படியே மக்கள் மத்தியில் விவரித்து அந்த கதையை நடித்து எங்கள் மத்தியில் காமிச்சு அந்த கதை மூலியமா, நடிப்பு மூலியமாக நீங்கள் ஒரே ஆள் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் கேட்காரு. அதுக்கு கதாசிரியர் சொல்லுதார், அவர் பேர் கல்வி கதாசிரியர். அவர் சொல்லுதார், ஐயா இதைத்தான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், என் திறமையில் உங்கள்கிட்ட காமிக்கணும், என் திறமையில் காமிக்கணுன்ட்டு. இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்து நம்ம உலக மக்கள், ஊருக்காரங்க மக்கள் மத்தியில் என்னுடைய திறமையை காட்டி செயல்படுத்துகிறேன் ஐயா அப்படிங்காப்புல. சரி ரைட்டு, ஆரம்பித்து விடுங்க, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகட்டும், தைரியமாக கொஞ்சம் சந்தோஷமாக நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே இருங்க, ஏன்னா அவருக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக நான் அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் சும்மா இருந்தாலும் என் எல்லா மத தெய்வமும் என் மனச்சாட்சியும் கேட்காது, ஏதாவது என்னால் முடிஞ்ச சின்ன உதவி கூட நான் ஒரு கதை ஆசிரியருக்கு நான் பண்ணுவேன், ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி சொல்லி முடிச்சுட்டு அந்த கதை ஆசிரியர், கதையை சொல்லட்டுமா ஒன்றிய தலைவர் அவர்களே அப்படிங்காப்புல. தாராளமாக சொல்லுங்கள் அப்படிங்காப்புல. அப்படியே பார்க்காப்புல, சார் டேய் சொல்லப்பா, ஏதோ கதைன்னு சொல்கிறேன், அந்த கதையை சொல்லு அப்படிங்காப்புல. அப்பா, நீ எவ்வளோ கோடீஸ்வர பணக்காரனை இருக்கிற, நான் கதையை சொல்லிட்டான், நான் நாடகம் போடுறதுக்கு எல்லா செலவையும் நீ ஏற்றுக்கிட்டுறாந்தா இந்த கதையை நான் சொல்கிறேன். நான் ஏற்றுக்கிறதாப்பா, ஏற்றுக்கிறேன், நீ கதையை தைரியமா சொல்லு. சொல்லப்பா சொல்லுடா, உனக்கு தான் நாடகத்துக்கு வந்து தயாரிப்பாளர் நானே வந்து தயாரிப்பு செய்கிறேன், நாடகம் போடுறதுக்கு சப்போர்ட்டு உதவி எழுப்பு நானே வந்து தயாரிப்பாளர்னு என் பணத்தை செலவு பண்ணி இந்த நாடகத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. எப்பா கதை சொல்லி முடிஞ்ச உடனே நீ பணம் கொடுத்துருவில்ல, நான் சொந்தமாக நாடகம் போட்டுடலாம் அப்படிங்காப்புல. கதையை சொல்லு, அப்புறம் பார்க்குறேன், குடிப்பியா கொடுக்க மாட்டியாப்பா, கொடுக்கப்பா சொல்லுப்பா அப்படிங்காப்புல. ஒரு பாலடைஞ்ச பங்களா, அங்கே ஒரு சவுண்டு, அப்படி ஒரு சவுண்டு. அந்த காட்டுக்குள்ள நடமாட்டமே கிடையாது. ஜல் 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 ஜல். ஏய் என்னப்பா, செல்லப்பா இப்படி கதை சொல்லுதுன்னு என்னை ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? அப்பா இனிமே தான் கதையே ஆரம்பமாகுது, அது வரைக்கும் கொஞ்சம் கேளு. கோணப்பையா என்னைய பயமுறுத்துதான் இவன். சொல்லு கதை. அங்க ஒரு ஜூனியக்காரி கிளவி அப்படியே மத்தியானம் 1 மணிக்கு ஊழ விடுதா. என்னடா இது கதை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு பாலடைஞ்ச பங்களால ஒரு கொல்ல கோஷ்டி கூட்டத்துல தலைவனா கருப்பு கண்ணாடியா போட்டுக்கிட்டு அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருந்தோன்னு ஒரு சவுண்ட், அப்படி ஒரு சவுண்டு. அப்புறம் ஒரு பொம்பளை 1 மணிக்கு போய்கிட்டு இருக்கும்போது
அப்படின்னு கத்துது. ஐயப்பா, கதையை சொல்லி என்ன பயமுறுத்தாதாப்பா. உன் கதை வேண்டாம், நுப்பாட்டு, கதையை முடிச்சுக்கோ. இந்த கதையை பார்த்தா ரொம்ப பயங்கரமான கதையாக தான் இருக்கு. எப்பா, நாடகத்துக்கு போடுறதுக்கு பணம் தரேன், தயாரிப்பாளர் வரேன்னு சொன்னீங்களப்பா. பணத்தை கொண்டாங்கப்பா. நம்ம ஊரில் பெரிய நாடகம் போட்டுருவோம் உங்கள் தயாரிப்பில் அப்படின்ட்டு பையன் வந்து அப்பாட்ட கேட்காப்புல. போடா கிறுக்கு பேல கோணப்பேல, நீயாவது உன் பயங்கரமான கதையாவது, காசுமில்ல பணமில்ல, போடாங்கிட்டு. ஏதோ கொசு கடிக்குதே, மனசு ரொம்ப சோகமாக இருக்கே, ஏதாவது கதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ட்டு கேட்டேன். போப்போ, எனக்கு மற்ற வேலையாக இருக்குது. எப்பா, நீ எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்ட. நான் எவ்வளோ கற்பனையில் மனக்கோட்டையில் இந்த ஊரில் நீ தயாரிப்புலன்னு பெரிய நாடகத்தை போடலான்ட்டு, ஒரு திகில் பயங்கரமான ஒரு நாடகத்தை போடலான்னு நினச்சா எல்லாமே குலஸ் பண்ணிட்டேன். நான் என் தைரியத்தையும், நான் டைரக்டரையும், கதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்து யார் மூலியமாவது நான் அந்த கதையை மூவ் பண்ணி பெரிய நாடகம் எல்லாத்தையும் வர வச்சு பிரம்மாண்டமாக நாடகமாக ஒரு தயாரிப்பாளரை நான் பிடிக்கிறேன். அதுக்காக மனசு உடைஞ்சி சோகப்பட்டு 4 செட்டு தண்ணீரை ஊற்றிட்டு மூலையில் நான் உட்கார மாட்டேன். இந்த செல்லப்பா உட்கார மாட்டேன். ஒன்றிய தலைவரை, என்னுடைய நாடகத்துக்கு நீங்கள் தயாரிப்பாளராக வரீங்களா அப்படின்ட்டு ஒன்றிய தலைவரை பார்த்த உடனே கதாசிரியர் பேசுகிறோட ஊருக்காரங்க எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு, எப்பா, இவ்வளோ பெரிய அறிவு, இவ்வளோ பெரிய திறமை, இவ்வளோ பெரிய கதை உமக்குள்ளே இவ்வளோ திகிலாக பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கையா. ஆனால் நாடகம் பார்த்தா இதோட பயங்கரமாக அவன் பயந்து மிரண்டு சின்ன பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு போகிறேன்ட்டு சொல்லிடும். குழந்தைங்க பசங்க எல்லாமே பெரிய ஆள்லாம் இந்த பயத்தெல்லாம் தைரியப்படுத்திக்கிட்டு பார்த்தா தான் உன் பயங்கரமான நாடகத்தை நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி அப்பா, ஒன்றிய தலைவரே, கொஞ்சம் பொறுமையாக. ஒன்றிய தலைவர், கதாசிரியரே, ஒன்றிய கதாசிரியர் சொல்லுவார், ஒன்றிய தலைவரே, கொஞ்சம் நான் பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் எப்போ ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இது தலைபோத பொருளும் கிடையாது, இது எல்லாமே அத்தியாவசிய பொருள்கள் தான். எதுவும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பிரயோசனம் இல்லை. நீங்கள் சும்மா காப்பி டீ சாப்பாடு கப்படலாம் ஒன்றுமே கிடைக்காது. இப்படி ஒரு மூளை ஏன்டா வளர்த்தன்னு எனக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நீங்களே முன்னில் நின்று ஒரு தயாரிப்பாளரை, உங்கள் தயாரிப்பாளர்னா தானியம் தான் நமக்கு தயாரிப்பு, தானியத்தை கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய நாடகத்தை போடுங்க ஒன்றிய தலைவர் அவர்களே அப்படின்னு கதாசிரியர் சொல்கிறாரு. இதோடு இந்த கதையை நான் முடித்து கொள்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நாம் பேசுவோம். ஏதாவது தப்பு தவறு சொதப்பல் ஏதாவது இருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கடவுள் என்ன பிரார்த்தனை, எல்லா மதத்தையும் என்னென்ன செயல்பாடை கொடுக்காங்களோ அந்தந்த ஸ்பாட்டில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்தந்த ஸ்பாட்டில் இந்த ப்ரோக்ராம் நான் கொடுக்குறேன். இந்த கதையை நான் சொல்கிறேன். இதோடு உங்கள் மத்தியில் நான் விடைபெறுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிறேங்க. நானும் 5 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை வருமானமும் ஒன்றும் கிடையாது. ஏதோ நான் ஒருத்தன் இருக்கேன்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது எத்தனை பேர் பார்க்கிங்க, என்ன ஏதோ ஒன்றுமே எனக்கு ஒரு தகவலையும் தெரியப்படுத்த மாட்டேங்கிங்க, ஒரு தகவலையும் சொல்ல மாட்டேங்கிங்க. ஒரு வார்த்தையில் 2 வார்த்தையில் ரொம்ப கூட பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. செல் நம்பர் இருக்குது, ஒரு 2 வார்த்தையில் 3 வார்த்தையில் பேசலாம். அதுக்கு மேலே உங்கள் மனநல, உங்கள் புத்தி, நீங்கள் எப்படி இருக்கேன் தகுந்தாப்பில் அனுமதி இருந்தால் ஒரு 2 வரி 1 வரி ஃபோனில் பேசிக்கோங்க. இல்லாட்டா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்க. ஆமாம், வீடு தெரிஞ்சால் கூட என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இருக்க இடத்த மேட்ச் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். இது கரடு முரடு காட்டுக்குள்ளே குகைக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே தான் இந்த ப்ரோக்ராமை நான் எடுக்கணும். இதோடு முடித்துக்கொள்கிறேன். எல்லாம் போயிட்டு வாங்க ஊருக்காரங்களாம் எல்லாம் டாட்டா. போயிட்டு வாங்கம்மா. இதோட ப்ரோக்ராமை நான் முடித்துக்கொள்கிறேன்.